அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தலைப்பு தர்மா. தர்மானா என்ன, தர்மம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தர்மம் அப்படிங்கிறது இந்த சமஸ்கிருத வார்த்தையில இருந்து வந்த த்ரீ அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத வேர்ல இருந்து வந்த வார்த்தை தான் அது. ஸோ இது என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, தாங்கி பிடிப்பது இல்லைன்னா நிலைத்து நிறுத்துவது அப்படிங்கிறது. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சரி நம்ம தர்மத்தை நிலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதுக்கான அர்த்தம். இது இந்திய தத்துவங்களில் ஒரு அடிப்படை கருத்தாகும். இது பிரபஞ்ச சட்டம் மற்றும் ஒழுங்கின் கொள்கைகளை குறிக்கிறது. சோ தர்மத்தை நம்ம நிலை நிறுத்துறது தான் யூனிவர்சல் லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இது பிரபஞ்சத்துடைய சட்டமும் இதுதான் அப்படிங்கறனால நம்ம தர்மத்தை எல்லா வித சூழ்நிலையிலுமே நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. அந்த சஸ்டைன் பண்ணிக்கணும். நீங்க எப்படி இருந்தாலும் சரி தர்மத்தை செய்யணும், அதை தான் நீங்க அதுலதான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை கருத்து அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம மகாபாரதத்துல எடுத்தா கூட கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, தர்மத்தை செய்யறத பத்தி தான் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வார் ஃபீல்டுல அங்க நான் எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ், இவங்கள போய் நான் எப்படி எதிர்க்கிறது அப்படின்னு வார்ல அவர் இந்த காண்டீபத்தெல்லாம் கீழே போட்டுட்டு நான் போகணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அது தர்மம் கிடையாது. தர்மம்னா கடமை. நம்ம ஒரு வார்க்குள்ள வந்துட்டோம்னா அங்க நம்மளுடைய கடமை என்னன்னா அந்த வாரை செய்யறது தான். அதுதான் அங்க தர்மம்ங்கிறது. அதை செய்யாம நம்ம ஓடுறதுங்கிறது அது தர்மம் கிடையாது. சோ அதை புரிய வச்சுதான் கிருஷ்ணர் அர்ஜுனனை வாருக்கு செய்யணும் அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை புரிய வைக்கிறாரு அர்ஜுனனுக்கு. சோ அந்த எந்த சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணுமோ, அங்க என்ன நம்மளுடைய கடமையோ அதை நம்ம கரெக்டா செய்யறது தான் தர்மம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில டெய்லியும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சின்ன சின்ன வேலைகள் செய்யறோம் இல்லையா, அதுல கூட நம்ம தர்மத்தை கடைபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் பாத் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. நீதியின் பாதை அப்படிங்கிறது. தர்மம் பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரியான நடத்தை அல்லது கடமை என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இது தனிநபர்கள் எப்படி நன்னெறி, அறநெறி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை வழி நடத்துகிறது. இது ஒரு மத கருத்து மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறையும் கூட. சோ இது என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை முறையே சொல்றாங்க. நம்ம நீதியின் பாதையில தான் நம்ம இருக்கணும். அதுதான் அந்த ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு சொல்றது. நடத்தை, சரியான நடத்தை அப்படிங்கிறாங்க. சோ இந்த சூழ்நிலைக்கு சரியான நடத்தை உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது தனி நபர்கள் எப்படி நன்னெறி, அறநெறி மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தரும் ஒரு ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரோலுக்கே உரிய கடமை என்னவோ, அந்த ரோலுக்கே உரிய நடத்தை என்னவோ, அந்த ரோல்ல என்ன மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணணுமோ அதுதான் நம்மளுடைய ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டைப்ஸ் ஆஃப் தர்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல தனிப்பட்ட, அதுக்கப்புறம் பொதுவான தர்மம் அப்படின்னு இருக்குது. தனிப்பட்ட தர்மம் அப்படிங்கிறது நமக்குன்ற நம்மளுடைய கடமைகள். இப்போ ஒரு சோல்ஜர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட கடமை என்ன? நாட்டை காப்பாத்துறது. அதே மாதிரி ஒரு ஆசிரியர் இருக்காரு, அவருடைய கடமை என்ன? குழந்தைங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறது, கற்பிக்கிறது, நல்ல விதமா அந்த குழந்தைங்களை நல்வழிப்படுத்துறது. அது ஒரு ஆசிரியரோட கடமை. இப்போ ஒரு மருத்துவர் எடுத்துட்டீங்கன்னா, அந்த மருத்துவர் தன்னை தேடி வர பேஷண்ட்ஸ்க்கு எப்படி அவங்கள சரிப்படுத்துறது, அவங்க குணப்படுத்துறது எப்படிங்கிறது தான் மருத்துவரோட கடமை. அதை அவர் அந்த கடமையை விட்டுட்டு நம்மள திரும்ப திரும்ப வரணும்ட்டு அந்த ஹீலிங் ப்ராசஸ செய்யாம தனக்கு சுயநலமா காசு வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஏதாவது செய்யறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அது அவர் கடமையில இருந்து அதர்மம் செய்யறதுக்கு அர்த்தம். சோ இப்படி எல்லாருமே தனித்தனியா ஒரு ரோல் பிளே பண்ணுவோம். ஒரு அம்மான்னு எடுத்துட்டோம்னா அம்மாவோட கடமை என்ன? குழந்தைங்களை சரியா வளர்க்கறது, குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்றது. ஒரு அப்பாவோட ரோல் என்னவோ, அவங்க இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது. சோ அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட தர்மா அப்படிங்கிறது ஒரு ஒருத்தருடைய இண்டிவிஜுவல் ரோல்ஸ் என்னவோ அதை கரெக்டா செய்யறது. பொதுவான தர்மம்ங்கிறது இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது. இது யுனிவர்சல் எட்டர்னல் டியூட்டிஸ் தட் அப்ளை டு ஆல் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் சோஷியல் ரோல். இப்போ இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு ரோடு கிராஸ் பண்ண நின்றுட்டு இருக்கீங்க. அங்க ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை அந்த ரோடு கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுது, பயந்துக்குது. ரோடு கிராஸ் பண்ணவே ரொம்ப பயந்துக்குது. இது உங்களுக்கு நல்லா தெரியுது.
அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அந்த குழந்தைய வந்து அந்த ரோட்டை வந்து கிராஸ் பண்றதுக்கு உதவி செய்யணும். அதுதான் வந்து சனாதன தர்மம்ங்கிறது. அந்த குழந்தை யாரு என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல நீங்க வந்து அந்த குழந்தை பக்கத்துல இருக்கிறீங்க, அது கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும்போது அந்த தர்மத்தை நீங்க அந்த இடத்துல நீங்க பண்ணி ஆகணும், அதுக்கு உதவி செஞ்சாகணும். அதுதான் இந்த வந்து சனாதன தர்மம் அப்படிங்கிறது. சோ இது வந்து சமூகத்துடைய பங்கு. அதாவது நம்ம சமூகத்துக்கு என்ன செய்யணுமோ, நம்மளுடைய பங்கு என்னவோ அதை வந்து நம்ம கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறது தான். இப்போ உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு, உங்களால மத்தவங்கள வந்து எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குன்னா அந்த திறமைய வந்து நீங்க பயன்படுத்திக்கணும். அதுதான் வந்து சனாதன தர்மம். மத்தவங்களை எம்பவர் பண்றதுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. ஏன்னா உங்ககிட்ட வந்து அந்த திறமை இருக்கு. இப்போ என்னால என்னுடைய பேச்சு வந்து உங்களுடைய வாழ்க்கைய மாத்தும் அப்படின்னா வந்து நான் அந்த சனாதன தர்மத்தை செய்யணும். இந்த பேச்சை நான் உங்களுக்கு கொடுக்கணும், என்னுடைய சர்வீஸை நான் மத்தவங்களுக்கு செய்யணும். அதுதான் இந்த சனாதன தர்மம் அப்படிங்கிறது. ஸ்வதர்மம் அப்படிங்கிறது தான் நான் சொன்னது, தனிப்பட்ட தர்மம்ங்கிறது. ஒரு டீச்சரு, ஒரு டாக்டரு, ஒரு சோல்ஜர், அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய ரோல் என்னவோ அதுக்கான தர்மங்களை அவங்க செய்யறது அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது வந்து தர்மம் அப்புறம் கர்மா. இதுல பாத்தீங்கன்னா செயல் மற்றும் விளைவு. தர்மமும் கர்மாவும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏன்னா நம்ம தர்மம் செய்யாம விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு கர்மாவை கொடுக்கும். கரெக்டா? ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன செய்யணுமோ அதை சரியா செய்யணும். அது சரியா செய்யாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கே உரிய கான்சிக்வன்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுதான் வந்து உங்களுக்கு கர்மாவா வந்து வழிவகுக்குது அப்படிங்கிறாங்க. தர்மமும் கர்மாவும் நெருங்கிய தொடர்புடையவை. சரியான நோக்கத்துடன் ஒருவரின் தர்மத்தை நிறைவேற்றுவது நல்ல கர்மாவிற்கு வழிவகுக்கிறது. சோ இங்க வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எப்பவுமே சொல்லுவேன், ரைட் இன்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுடைய நோக்கம் வந்து தூய்மையான நோக்கமா இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த நோக்கம் சரியில்லாம ஆக்ஷன் சரியா இருக்கு, நோக்கம் சரியில்லை அப்படிங்கும் பொழுது அதுவுமே உங்களுக்கு கர்மாவை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. தர்மத்தை புறக்கணிப்பது எதிர்மறை விளைவுகளுக்கு வழிவகுக்கும். இப்ப அந்த குழந்தைய நீங்க காப்பாத்துற நிலைமையில இருக்கீங்க, ஒரு குழந்தை வந்து கஷ்டத்துல இருக்கு, அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, அந்த குழந்தைய உங்களால காப்பாத்த முடியுங்கும் போது அங்க வந்து உங்களுடைய கடமை என்னன்னா காப்பாத்தி ஆகணும். அதை நீங்க புறக்கணிச்சினீங்கன்னா அதுக்கான விளைவு உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தர்மா. நம்ம வந்து எப்படி அந்த தர்மத்தை வந்து மெயின்டைன் பண்றது, சமநிலையை பராமரித்தல். தர்மத்தை நிலைநிறுத்துவது சமூகமும் மற்றும் பிரபஞ்சத்தின் நல் இணக்கத்திற்கு பங்களிக்கிறது. ஒவ்வொருவரும் தங்கள் பங்கை பொறுப்புடன் நிறைவேற்றுவதை உறுதி செய்வதன் மூலம் அமைதி, நீதி மற்றும் ஸ்திரத்தன்மையை இது ஊக்குவிக்கிறது. அதாவது நம்ம ஒருத்தருமே தனித்தனியா ஒரு இண்டிவிஜுவலுமே நம்மளுடைய தர்மத்தை செய்யறதுனால ஒரு அந்த யுனிவர்சல் ஹார்மோனின்னு நம்ம குடும்பமும் வந்து ஒரு நல் இணக்கத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறவங்களுமே ஒரு நல் இணக்கத்தோடு இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதனால நம்ம தனித்தனியா இருந்தாலுமே நம்மளுடைய தர்மம் என்னவோ அதை வந்து நம்ம நிலைநிறுத்தணும். அதாவது அந்த தர்மத்தை வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நம்ம ஒரு நாள் வந்து நம்மளால செய்ய முடியுது, ஒரு தர்மத்தை நம்ம செய்யறோம், ஆனா அதை வந்து தொடர்ச்சியா செய்ய முடியல, அந்த நிலைப்பாட்டுல நம்மளால வந்து இருக்க முடியல அப்படிங்கும்போது அதுவுமே நமக்கு வந்து கர்மாவை கொண்டு வரும். அதனால வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும், அந்த சமநிலையை நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டைம்லெஸ் பிரின்சிபல், இந்த மாடர்ன் டைம்ஸ்ல வந்து இது என்ன நமக்கு தர்மத்தை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தர்மம் என்பது நன்னெறி நடத்தை, சமூக பொறுப்பு. ஓகேங்களா? சமூக பொறுப்பு மற்றும் நேர்மை என புரிந்து கொள்ளலாம். அதாவது இது வந்து நமக்கு வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். இன்டிகிரிட்டி, நேர்மையா இருக்கிறது, இது எல்லாமே வந்து சேர்ந்ததுதான் இப்போதைக்கு நம்ம மாடர்ன் டைம்ஸ்ல வந்து இது என்ன சொல்றாங்கன்னா தர்மம்னா இது எல்லாமே அடங்கியது. இது நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை பயக்கும். சோ இது என்னன்னா நம்ம இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறதுனால நமக்கு மட்டும் அது நன்மை செய்யறது இல்ல, மத்தவங்களுக்குமே அது வந்து நன்மை செய்யும். நம்மளோட ஒரு செயலுமே அப்படிதான் இருக்கணும், நமக்கும் நன்மை செய்யணும், மத்தவங்களுக்கும் நன்மை செய்யற மாதிரிதான் இருக்கணும். உங்களுடைய பேச்சுமே எப்படி இருக்கணும்னா அது மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும், உங்களுக்கும் அது பயனளிக்கணும், மத்தவங்களுக்கும் அது பயனளிக்கணும். சோ அந்த மாதிரி தான் உங்களுடைய பேச்சும் இருக்கணும், உங்களுடைய செயலுமே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, தர்மா தான் உங்களுடைய பாத், அதாவது தர்மம் உங்கள் பாதை. தர்மத்தின் வாழ்க்கையை வாழ்வது என்பது சரியான பாதையை தேர்ந்தெடுப்பதாகும்.
அது கடினமாக இருந்தாலும் கூட இது சுய பரிசோதனை மற்றும் நன்மையை நோக்கி ஒரு தொடர்ச்சியான பயணம் அப்படிங்கிறது. ஸோ இந்த தர்மத்தின் பாதையில நம்ம போறது ஒரு தொடர்ச்சியான பயணம் தான். உங்க சூழல் என்ன மாதிரி இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான கஷ்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே தர்மத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சரியான உங்களுடைய வாழ்க்கை பாதையே என்னன்னு பார்த்தீங்கன்னா தர்மத்தின் பாதை தான் உங்களுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது. இது இதுக்கு ஒரு சின்னதா ஒரு கதை ஒன்று சொல்றேன் நான். அந்த கதையோட நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ராஜா இருந்தார். அந்த இப்போ பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு ஊர்ல. அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உண்மையை பேசவர், ரொம்ப நேர்மையா இருக்கிறவரு. அவருடைய மக்கள், அவர் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல இருக்க மக்கள் கிட்ட ரொம்ப அன்பா பழகுறவரு. உதவின்னு யாரு கேட்டாலும் இல்லைன்னு அவர் சொல்லவே மாட்டாராம், அவர் கண்டிப்பா உதவி செய்வாராம். அதனால அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த ராஜா மேல அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதை, ரொம்ப அன்பா இருப்பாங்களாம். சோ அவ்வளோ நல்லவராம். அவர் தர்மத்தை என்ன மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் தர்மத்தை அவர் கைவிடவே மாட்டாராம். தர்மத்தை தான், தர்ம பிரகாரம் தான் அவர் எல்லாமே செய்வாராம். இத மேல் லோகத்துல இருக்கிற தேவர்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டே இருக்காரு. என்ன இவர், இந்த மனுஷன் இப்படி இருக்காரு, எப்படி இவரால இப்படி இருக்க முடியுது, தொடர்ந்து இவர் இப்படி இருப்பாரா அப்படிங்கிறதுக்காக, அவரை சோதிக்கிறதுக்காக தேவர்கள்ல தேவலோகத்துல இருந்து ஒரு முனிவர் வராரு. அவர் என்ன பண்றாரு, இந்த ராஜா கிட்ட தர்மம் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய மொத்த ராஜாங்கமே எனக்கு கொடுத்துடணும், உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. அவனுடைய கிங்டம், அவர்கிட்ட இருக்க மொத்த சொத்து எல்லாமே எனக்கு வேணும்னு சொன்னோன்னே ஒரு செகண்ட் கூட அவர் யோசிக்கலையாம். யோசிக்காம எல்லாமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்டயே எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த ராஜா என்ன பண்றாரு, அரண்மனையை விட்டு போறாரு. அவருடைய மனைவி, அவருடைய பையனோட, அவருக்கு ஒரு சின்ன பையன் இருக்கு, அந்த பையனை கூப்பிட்டு அவர் பாட்டுக்கு அரண்மனையை விட்டு வெளியில போயிடுறாரு. ஸோ அவர் போயிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் நடந்து போறாங்க. அப்ப இவரோட மனைவியும் அவருடைய பையனையும் இன்னொரு ஒரு முனிவர்கிட்ட வேலைக்கு விட்டுறாரு. விட்டுட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு சுடுகாட்டுல அந்த பிணங்களை எரிக்கிற வேலையை செய்யறாரு. அந்த சுடுகாட்டுக்கு ஒரு காவலனா இருக்கார். ஒரு காவலனா, அந்த சுடுகாட்டோட காவலனா இவர் வேலை செய்யறாரு. அங்க யாராவது ஒருத்தர் ஏதாவது அவங்களுடைய பிணங்களை எரிக்கிறதுக்கு கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் எரிச்சிட்டு இவர் அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு இருப்பார். அது அவருடைய கடமை. அந்த கடமையை அவர் கரெக்டா செஞ்சுட்டே இருக்கார். ஸோ இந்த மாதிரி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவருடைய பையனை பாம்பு கடிச்சிருது. பாம்பு கடிச்சு அந்த பையன் இறந்து போயிடுறான். ஸோ இறந்து போன பிறகு அந்த பையனை அவங்க அம்மா தூக்கிட்டு, அதாவது இவரோட பொண்டாட்டி, உங்க ஒய்ஃப் அந்த பையனை தூக்கிட்டு சுடுகாட்டுக்கு வராங்க. சுடுகாட்டுக்கு வரும் பொழுது அந்த அம்மா சொல்லுது, இந்த பையனை நான் புதைக்கணும் அப்படிங்கும்போது சரின்ட்டு இவரும் அந்த காரியம் எல்லாம் செய்யறாரு, புதைக்கிறாரு. எல்லாம் பண்ணிட்டு சரி எனக்கு நீ காசு தரணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அப்படியே உடஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க தான் அவங்களுடைய வீட்டுக்காரரு அப்படின்னு. இவரு பல வருஷம் கழிச்சு, அதாவது அவங்க பையன் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் வராங்க சுடுகாட்டுக்கு. ஸோ அப்போ இவருக்கு அடையாளமே தெரியல. ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட ஒரு சின்ன அடையாளம் இருக்கு. அதாவது அவங்க ஒய்ஃபோட தாலியை வச்சு அவரு கண்டுக்கிறாரு, இது நம்மளுடைய ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவருக்கு தெரியுது வந்திருக்கிறது தன்னுடைய ஒய்ஃப் தான் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் இவர் என்ன பண்றாரு, அவரோட கடமையை செஞ்ச பிறகு, அந்த பணத்தை புதைச்சிட்ட பிறகு எனக்கு நீ காசு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது, என்ன இவர் இப்படி கேட்கிறாரே அப்படின்ட்டு. ஸோ இந்த நிகழ்வை அப்பவும், அதாவது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் அவர் தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால இத மேல் லோகத்துல இருந்து தேவர்கள் பார்த்துட்டு உடனே அந்த கடவுளே கீழே இறங்கி உன்னுடைய தர்மத்தை நீ எப்பவுமே செய்யற, அதுல இருந்து நீ தவறவே மாட்டேங்கிறேன்னு அப்படின்னு இவரை பார்த்து ரொம்ப மெச்சி கடவுள் என்ன பண்றாரு, அந்த இறந்து போன பையனையும் உயிரோடு கொடுத்து அவரு அவருடைய ராஜாங்க, அந்த கிங்டம் எல்லாமே இவருக்கு, இவருடைய சொத்து எல்லாம், பதவி எல்லாமே இவருக்கு கொடுத்து அவருடைய வாழ்க்கை பழையபடி மகிழ்ச்சியா ஒரு ராஜாவா அவர் வாழ்றதுக்கு கடவுளே அவருக்கு எல்லா இதுவும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ இதனால தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய வலிமை தேவை, தைரியம் தேவை. எல்லாராலையுமே இந்த தர்மத்தோட பாதையில இருக்க முடியாது. அதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான கரேஜ் தேவை. அது மட்டும் இல்ல, தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னா உங்ககிட்ட கம்பேஷன் அப்படிங்கறது இருக்கணும்.
நேர்மை அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுக்குள்ள வந்து ஒரு கருணை உள்ளம் இருக்கணும். அது இருந்தாதான் இந்த தர்மத்தை வந்து இந்த தர்மத்தின் பாதையில நம்ம செல்ல முடியும். ஏன்னா நம்ம எல்லாம் வந்து ரொம்ப சாதாரண மனிதர்கள். யாராவது ஏதாவது சொன்னா கூட அவங்கள வந்து நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு தோணும். அந்த மன்னிக்கிற மனசோ இல்ல ஏற்றுக்கொள்ற மனசுங்கிறது வந்து நமக்கு இருக்கிறது ரொம்ப கடினமா தான் இருக்கு. அதனால தர்மத்தின் வழி போறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், ரொம்ப நன்றி. நான் இதோட என்னோட உரையை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஹரிச்சந்திரன் கதம் அது. ஆமா, பொய்யே ஹரிச்சந்திரன் கதை சொல்ல தான் அது. மாட்டாரு. பொய்யே ஆமா, சொல்ல மாட்டாரு. பேரு. தன்னுடைய பொய் ஆமா ஆமா, சொல்லாம நேர்மையா. கரெக்ட். அந்த அந்த கதை தான் இது. தேங்க்யூ ம். மாஸ்டர்ஸ், நான் இதோட என் பண்ணிக்கிறேன்.